இல்ல அப்புறம் இவங்கள சொல்றாங்க யாரையும் ஒரு ஹெச்ஐ கூட்டிட்டு வாப்பா. கூட்டிட்டு வாங்க. பாருங்க முதல்ல இப்படிலாம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க அவங்க ட்ரெஸ் அவங்க அவங்க உரிமை. ஓகேயா? உங்களை யாரும் ஒண்ணு பண்ண போறது இல்ல. நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தா போதும். நான் இந்த ட்ரெஸ் அரைக்குறைனா வேற எந்த ட்ரெஸ் போடுறதுனா நீங்க ஒரு ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? லிஸ்ட் முன்னாடி வச்சிருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சொல்லி ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. எங்கயோ வாங்குங்க. இது பப்ளிக் மார்க்கெட். அங்க வந்து கொஞ்சம் டீசென்ட்டா வரணும்னு எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். மத்தபடி யாராவது ஏதாவது பண்ணிட்டா ஒண்ணு கேளுங்க. நீங்க ஜட்ஜா கூட இருங்க. இது பப்ளிக் மார்க்கெட்ல எப்படி வரணும் ஒரு சென்ஸ் இருக்கா? பப்ளிக் மார்க்கெட்னா தான் புரிஞ்சுக்கங்க. பொது உடைமை. ஓகேவா? இப்படிலாம் வரணும் இவங்க தான் வரணும்ல கிடையாது. சரி என்ன குறைச்சல்? நீங்க எப்படி வேணாலும் வாங்க விட்டுருங்க. நீங்க அசோசியேஷன்ல இருக்கீங்க. உங்க பேர் என்ன? நீங்க எங்க வேணாலும் சொல்லுங்க. கோவை பூ மார்க்கெட்டில் ஸ்லீவ்லெஸ் உடையுடன் ரீல்ஸ் எடுக்க வந்தே அங்கிருந்த வியாபாரிகள் தடுத்துள்ளனர். தற்போது அங்குள்ள வியாபாரிகள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். இந்த அம்மா அரவணை ட்ரெஸ் போட்டு நாங்கள் அதை கண்காணிக்க அவசியம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் என்னென்ன கேட்றது அதை வச்சு கேட்டோன்னே அந்த அம்மா நான் லாயரு அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்கள் வர்ற இடம் இதில் நல்லவங்களும் கெட்ட வர்றாங்க. நீங்கள் இப்படி வந்து இது முதல் கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. அந்த லைவில் வந்தது நாங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் எத்தனை பூராமே நல்லவங்க தான் வர்றாங்க. வர்றவங்க யூடியூபரில் என்ன செய்கிறாங்க சொல்ல முடியல. அதுதான் நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோம். அந்த அம்மா யாராவது ஜட்ஜாக இருக்கட்டும் லாயராக இருக்கட்டும் அவங்கள தனிப்பட்ட உடையில நாங்கள் விமர்சிக்கல. அந்த அம்மா வந்து ஏதோ லாப நோக்கத்தில் இதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே போடலை. யாருமே வந்து தப்பா பேசல. அவங்கள வந்து யாராவது தரக்குறைவாவோ எதுனா தப்பாவோ எதுவுமே பேசல. அவங்க என்ன பேர் கேட்கறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க எங்களுக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா நடந்துக்குங்கன்னு சொல்லி என்ன தப்பு. நாங்க வந்து எல்லாரும் டீசெண்டா வரணும். நிறைய பேர் வர்றாங்க. தப்பா நடந்துடக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு நாங்க வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுக்கு நோக்கம். நாங்க வந்து கஸ்டமரு பொண்ணுங்களை நம்பி தான் எங்க வியாபாரமா நடக்கும். இது தொடர்பாக ரீல்ஸ் எடுத்து வந்த அந்த பெண் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இனிமேலும் அசம்பாவிதங்கள் நடக்கும். இப்படியெல்லாம் வந்தீங்கன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து நான் கேள்வி எழுப்பி கேட்டுட்டு இருக்கும்போது சுற்றி நிறைய கூட்டம் கூடிச்சு. மேலும் சில ஆண்கள் வந்தாங்க. சரி அப்படி உங்களுக்கு டீசென்சியாக ட்ரெஸ்ஸு இதுதான் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்னு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, பூ மார்க்கெட்டு வெளியே ஒட்டிடுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ இந்த மாதிரியே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வந்தார். அவர் தான் வந்துட்டு என்ன பிரச்சனை மறுபடியும் கேட்டப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி இவர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, நீ உங்ககிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கா, நாங்களும் வீடியோ எடுப்போம்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டு எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்து அவங்கெல்லாம் உடனே சுற்றி இருந்த ஆண்கள்லாம் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கூட்டம் போட்டு எங்களை ரவுண்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு 15-20 ஆண்கள் கிட்ட சுற்றி சூழ்ந்துட்டாங்க. இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம். விவரம். வணக்கம். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவை நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஜனனி என்ற இளம்பெண் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் அங்கு ஆர்ட் ஒர்க் ஷாப் என்ற ஒரு பயிற்சி பட்டறைக்காக அங்கு சென்றிருந்த நிலையில தனது நண்பருடன் புகைப்படம் மற்றும் குறும்பு வீடியோ எடுத்திருந்திருக்கிறார். அப்பொழுது பூ மார்க்கெட்டினுடைய வாயில் அருகே நின்று வீடியோ எடுத்த அவர் பூக்கள் வாங்குவது போன்ற ஒரு வீடியோ எடுக்க முற்பட்ட பொழுது அங்கு இருந்த வியாபாரிகள் அந்த பெண்ணிடம் இங்கு வீடியோ எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில இந்த பெண் ஒரு மாடர்ன் உடை அணிந்து சென்ற சூழல்ல அங்கிருந்த ஒரு வியாபாரி இது போன்ற ஒரு மாடர்ன் உடையில் வந்து இங்கு வீடியோ எடுத்தால் தங்களுக்கான வியாபாரம் என்பது பாதிக்கப்படும், இங்கு அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த இளம்பெண் அங்கிருந்த வியாபாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது தனது ஆடை குறித்து அவர்கள் தரக்குறைவாக பேசியதாகவும் ஆடை என்பது தன்னுடைய உரிமை, அதை பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற அடிப்படையில் பேசிய சூழல்ல அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் அனைவரும் வந்து இந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெண் தனது செல்போனில் எடுத்த வீடியோவை உடனடியாக சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்திருந்தார். அந்த வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்களில் வைரலாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சூழல்ல
இன்றைய தினம் அங்கிருந்த வியாபாரிகள் தாங்கள் ஆடை குறித்து எந்த விதமான கருத்தும் கூறவில்லை. அதே வேளையில அரைகுறை ஆடையுடன் அவர் தங்களது வியாபாரத்தை பாதிக்கும் வகையில் அவர் செயல்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் அந்த பெண்ணை அங்கிருந்து மாறி செல்லுமாறு மட்டுமே கூறினோம் என்று கூறியிருந்தார். அதே வேளையில அந்த இளம்பெண் தற்பொழுது திராவிடர் கழக வழக்கறிஞர்கள் மற்றும் அமைப்பினருடன் சேர்ந்து கோவை மாவட்ட காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பொழுது அந்த பெண் அங்கிருந்த வியாபாரிகள் தன்னை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தியதாகவும் அவர்கள் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாகவும் ஆடை குறித்து அவதூறு பேசியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தற்பொழுது மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர்கள் புகார் அளித்திருந்த சூழல்ல காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில் 2 தினங்கள் ஆகி சம்பவத்திற்கு பிறகு இந்த பெண் இன்று புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினமே பூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆர்எஸ்புரம் காவல் நிலைய போலீசாரும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட போலீசாரும் 2 தரப்பினரிடையும் தற்போது விசாரணையானது நடத்தி வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.